அனைவருக்கும் வணக்கம். டெய்லி பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்ப்போம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்ட்ரி இஸ் த நியூவஸ்ட் மெம்பர் டு ஜாயின் ஆப்ரகாம் அக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது இந்த ஆப்ரகாம் உடன்படிக்கையில புதுசா சேர்ந்த நாடு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது 2019ல போட்டிருப்பாங்க. இஸ்ரேலுக்கும் இஸ்லாமிக் கண்ட்ரீஸ்க்கும் ஒரு ரிலேஷன்ஷிப், டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் பண்றதுக்காக இந்த ஆப்ரஹாம் அக்கார்ட்ஸ் அப்படிங்கிறத சைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் யாரெல்லாம் மெம்பர்ஸாக இருக்காங்க ஆல்ரெடி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யுஏஇ இருக்காங்க, பஹ்ரைன் இருக்காங்க, சூடான் இருக்காங்க, மொராக்கோலாம் இருக்காங்க ஆல்ரெடி மெம்பர்ஸ் இதில். சரியா? இப்போ ரீசெண்டாக ஜாயின் பண்ணது யாருன்னா கசகஸ்தான் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது, லோன்ஸ் ரிட்டன் ஆஃப் பை பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் இன் பாஸ்ட் 5.5 இயர்ஸ். ஸோ கடந்த 5.5 ஆண்டுகளில் எவ்வளோ லோன்ஸ் ரைட் ஆஃப் பண்ணியிருக்காங்க, பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் மட்டும் எவ்வளோ லோன்ஸ் ரைட் ஆஃப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டேட்டாவை பார்லிமெண்ட்ல ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதன்படி பார்க்குறப்ப 6.15 லேக் க்ரோர் லோன்ஸை வந்து ரைட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ரைட், வெய்வர் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். அடுத்தது, 20th செஷன் ஆஃப் யுனெஸ்கோ இன்டர் கவர்மெண்டல் கமிட்டி ஃபார் சேஃப்கார்டிங் ஆஃப் இன்டான்ஜிபிள் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் வில் பி ஹெல்டன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ யுனெஸ்கோவோட இன்டான்ஜிபிள் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் சமிட் எங்கே நடக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த வருஷம் எங்கே நடக்க போகுதுன்னா நம்மளோட நியூ டெல்லியில் நடக்க போகுது. சரியா? அடுத்தது, டெபாசிட்டார் எஜுகேஷன் அண்ட் அவேர்னஸ் ஃபண்ட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் விச் இயர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ டெபாசிட்டார் எஜுகேஷன் அண்ட் அவேர்னஸ் ஃபண்ட் எப்போ நடைமுறைக்கு வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2014 இருந்து நடைமுறைக்கு வந்திருக்கு. சரியா? டெஃப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, டெபாசிட்டார் எஜுகேஷன் அண்ட் அவேர்னஸ் ஃபண்ட். லாஸ்டா, விச் ஸ்டேட் ஹேஸ் சைன்ட் அன் எம்ஓயு வித் டென்மார்க் டு எஸ்டாப்ளிஷ் ஆஃப் ஷோர் விண்ட் ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஆன் ஷோர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லேண்டில் இருக்கக்கூடியதை ஆன் ஷோர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆஃப் ஷோர் அப்படிங்கிறப்ப கடல்ல வந்து பார்த்தீங்கன்னா விண்மில்ஸ் வந்து வைப்பாங்க. சரியா? சீல வந்து விண்மில்ஸ் வைப்பாங்க. அதுதான் வந்து ஆஃப் ஷோர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ எந்த கவர்மெண்ட் வந்து டென்மார்க் கூட அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு தான். ஏன் டென்மார்க் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டென்மார்க் தான் இந்த ஆஃப் ஷோர் விண்ட் எனர்ஜியில் ஹை ஹைலி குவாலிஃபைடு ஒரு டாப் எனர்ஜி ஜெனரேட்டர் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஷோர் விண்ட் ஃபார்ம்ஸ்னா அவங்க தான். சரியா? அதனால அவங்களோட போட்டிருக்காங்க. சரியா? இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.